அதாவது ராஜாதி முகத்தை பார்த்தா ராஜாதி தான், வேற எந்த குறையும் கிடையாது. என் மருமகனை அப்படியே கொஞ்சம் சீண்டு எழுப்பிடு பார்க்க. ஏங்க போய் போய் தூங்குறவளை ஏற்பட சொல்றீங்களே, நான் போராயத்துல சீக்கிரம் செத்து போனா உங்களுக்கு மந்திரி இருப்பாங்களா? என்ன காரணம்? நான் ஏற்பட முடியும். 2 அழகு சொன்னேன். அந்த 2 அழகு சொன்னோம்ல, அதுல ஒரு அழகு காட்டுறேன், அதுக்கு உங்களுக்கு சம்மதமா இருந்தா அப்புறம் அழிச்சிட்டு போய். அப்படியா? ஆமா காட்டுங்க. ஏங்க அது இருந்தா போதுங்க. முதல்ல நம்ம மாப்பிள்ளை அழிச்சிட்டு போறதுக்கு 4 ஆளு ஒரு கட்டில வேணுங்க. ஏன் என்ன காரணம்? இதுக்கு முன்னவே அந்த சன்னிதானத்திலே மாலை இணையக்கூடிய இடத்திலே கட்டிலு சேரு மெத்தை எல்லாமே ஊஞ்சல் கீழ எல்லாமே இருந்தது. அது நம்ம மாப்பிள்ள கொஞ்சம் அசந்து படுத்து தூங்கி போனோம்ல, அவர் தூக்கிட்டு போறதுக்கு 4 ஆளு வேணுமே. இப்ப நான் யாரும் போய் கூப்பிடுறேன்? நீ காட்டு பாருடா, அந்த அழகை காட்டு. அந்த அழகை காட்டுறேன். இங்க வாங்க. ஏங்க இதுதான் கலை பெருமா கோயிலுக்கு பருப்பு மத்து பாருங்க. இதுதான் 33வது அழகு. இப்ப 34வது அழகு கட்டுற பாக்குறீங்களா? அது இதை விட இன்னும் பிரமாண்டமா இருக்கும். இதுதான் கலிபெருமா கோயில் தேர். என் மூச்சுக்கே பிற்காலம் என் விந்தியநகர் பட்டணத்தை ஆழ்வதற்கு குழந்தை பாக்கிய வரம் இல்லை என்று அந்த சாட்சியாவாகிய ஈஸ்வரனை கோரி தாவும் புரிந்தேன். அவர் என்ன தெரிவித்தார்? ஏ மகாராஜனே, இந்த பூர்வத்தில்
சாட்சியாவாகி ஈஸ்வரனை கோயில் அவங்களுடைய இடத்திலே உன் பூர்வ ஜென்மாந்தத்திலே உனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்று அவர் தெரிவித்து விட்டார். அதன் பிறகு அந்த பேர் அப்படி சங்கரநாராயணன் தோற்றம் செய்யக்கூடிய நேரத்திலே உனக்கு ஒரு பெண் வரம் அளித்தேன் அப்படி என்று தெரிவித்தார். அதற்கு நான் என்ன கேட்ட தெரியுமா? அவன் யாருக்கும் அவர் இட்ட அம்மா மகாராஜனுக்கு மாலையிட்டு உன் மகள் சுபசோபத்தோடு வாழ்ந்திருப்பார் என்று அவர் வரம் கொடுத்தார். தங்கள் வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்தால் அதை எப்படி தாளாட்டுவீர்? மகாராஜா எப்படி சீராட்டி? மகாராஜா நாங்களே இல்லாத ஏழை பாழை நாங்க துணியால தொட்டில் வேலை தாளாட்டுவோம். நீங்க எப்படிங்க தாளாட்டீங்க? இந்த சண்டால குழந்தை எப்படி வளர்த்தது தெரியுமா? நான் தங்க
அதாவது என் மகளுக்கு தங்கத்தாலியும் பவுனாலியும் நவரத்தினத்தாலியும் தொட்டில் கட்டி இப்படி வளர்த்தேன். எனக்கு பங்கம் இந்த முடவனுக்கு மாலையிட்ட மூதேவி பயல அந்த மூதேவி செரிக்கும். ஒரு நிமிஷம் நேரம் கூட நீ குறுக்க வந்தாலும் விட மாட்டேன். பாசம் மந்திரி மேல வச்சிருக்கிறேன். நம்ம மோங்க நம்ம மோங்க அது அப்பம்புள்ள ஆடுறோம். இது ஆமா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மோகம் மாலை தெரிஞ்சு உங்களுக்கு கோவம் வந்ததுன்னா கோவத்தை பொறுத்து நம்ம மோகம் காட்ட முடியும். முடவனுக்கு மாலையிட்ட மூதேவி நம்மளுடைய அரண்மனைக்கு ஒரு நிமிஷம் நேரம் கூட நீ கூப்பிட்டு வரக்கூடாது. அதாவது இது நேரமே சென்று நானு இந்த முடவனுக்கு மாலையிட்ட மூதேவிய இது டால் மரம் இதுல பிடிச்சு கட்டி ரெண்டு பேத்தையும் ஒரே கட்டுல கட்டி அப்படியே டஜன் அடி அடிக்க வேண்டும். கட்டுக்கு கட்டு தண்ணி ஊற்ற வேண்டும். அப்படி அடிக்கும் போது மயக்கனுக்கு மயக்கன் கண் துவாரத்துல அப்படியே பீர் பீர் ரத்தம் பீரிட்டு ஓட வேண்டும். மகாராஜா விட்டு குழந்தை அனுதாபா இறக்க மனசு போடாத, இறக்க மனசு போட்டு ஓட்டு போடுறாரு. அதே மாதிரி வந்துட்டான். ஆனா படுத்துக்கிட்டே ஓட்டு வாங்கிடுவாங்க. இருந்தாலும் இப்ப ஏற்பட்ட நொண்டியும் அந்த மூதேவியும் டால்மரத்தை கட்டி டஜனடி அடிச்சு 3/4 மைல் தூரத்துக்கு அப்பாலே நம்மளுக்கு பங்கமண்ண குழந்தை நின்னு நம்மளுக்கு நாட்டுல இனிமேலுக்கு தேவையா இப்படியே ஒண்ணா அப்படியே பிடிச்ச அறுத்து உருளாரையும் பிடிச்ச அறுத்து அப்படியே 3/4 மைல் தூரத்துக்கு அப்பாலே அனுப்பிட்டு வா. நான் இன்னும் சென்று நான் அரண்மனையில தலைவலியில போறேன்.